புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இன்றைய தினம் சென்னிமலையில் மட்டும் கொண்டாடப்படவில்லை, தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நேற்றைய தினம் பொள்ளாச்சி, முந்தா நாள் திருப்பூர், அதுக்கு முத நாள் காங்கேயம், இப்படி பல்வேறு பகுதிகளே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு வரையில இன்னும் ஒரு வார காலம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழக மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்து தமிழக மக்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் இன்றைக்கும் நேற்றும் எதிர்காலத்திலும் இன்னொரு யுகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்க போறவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மட்டும் தமிழக மக்கள் பார்க்கவில்லை, தங்களுடைய ஆசானாக, தங்களுடைய அறிவு ஜீவனாக, எல்லாம் வல்ல இறைவனாக தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருப்பதனால் தான் அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் இன்றைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தமிழக மக்கள் வாழ்த்தி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஏன் எல்லோரும் புரட்சித் தலைவர் என்று அழைக்கிறார் என்று சொன்னால், அவர் மனதிலே தான் பல அற்புதமான சிந்தனைகள், திட்டங்கள் தோன்றியது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திட்டத்திலேயே சிறப்பான திட்டம் என்று சொன்னால் சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த போது இந்த திட்டத்தை எப்படி எம்ஜிஆர் நடத்துவார், இந்த திட்டம் விரைவில் கைவிடப்படும் என்று கருணாநிதி சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நடத்துவேன் என்று சொன்னார். ஒரு முறை நான் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு சென்றிருந்தேன். அங்கே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு IAS அதிகாரி என்னை பணி நிமித்தமாக சந்தித்தார். அந்த அதிகாரி என்னிடத்தில் சொன்னார், ஐயா, நான் வளர்ச்சியான ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன், 8 வயது வரையிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். அவர் தோட்டத்தில் 8 வயசு வரைக்கும் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் சத்துணவு போடுறார் என்று கேள்விப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தை நான் பார்க்க சென்றேன். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். சாம்பார் மணக்க சாப்பாடு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பரிமாறப்பட்டதை பார்த்து நாக்கிலே எச்சில் ஊறி மறுநாள் நானும் ஆடு மேய்க்கிற வேலையை விட்டு பள்ளிக்கூடம் போகலாம் என்று 8 வயதிலே 1ஆம் வகுப்பிலே போய் சேர்ந்தேன். எம்ஜிஆர் போட்ட சத்துணவிலே படித்து படிப்படியாக வளர்ந்து திருச்சியிலே கல்லூரியிலே படித்து சென்னைக்கு வந்து டெல்லி வரை சென்று நான் படித்து இன்றைக்கு IAS அதிகாரியாக மாறியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் என்று சொன்னார். அதனால்தான் எம்ஜிஆரை நாம் புரட்சி தலைவர் என்று சொல்கிறோம். அதே போல புரட்சி என்றால், புரட்சி தலைவர் என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவதற்காக காலை பொழுதிலே தன்னுடைய வீட்டின் முன்புறத்தில் இருக்கிற காரிலே ஏறுவதற்கு வருகிறார். அருகாமையில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்திலே இருந்து தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் ஒரு 40-50 பேர் அவருடைய காரை சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். அதிலே சில பேர் தாய்மார்கள், சில பேர் இளைஞர்கள், சில பேர் முதியவர்கள். அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து ஓவென்று கதறி அழுகிறார்கள். எம்ஜிஆர் கேட்கிறார், ஏன் அழுகிறீர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிறார். தேம்பி அழுது கொண்டே இருக்கிறார்கள். பொறுமையாக நின்ற எம்ஜிஆர் அவர்களை எல்லாம் பார்த்து, என்ன உங்களுக்கு வேதனை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர்களிலே ஒருவன் தன்னுடைய சட்டையை கழற்றி எம்ஜிஆர் இடத்திலே காட்டி, ஐயா, நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், எங்கள் ஊரிலே பெரிய மழை பெய்து வெள்ளம் வந்து விட்டது, எங்களுக்கு ஒரு வார காலமாக வீட்டிலே சமைக்க முடியவில்லை, பசியோடு இருந்தோம், ஏதாவது ஒரு உதவி தேவை என்பதை தெரியப்படுத்துவதற்காக அன்றைக்கெல்லாம் VO கிடையாது, கிராம நிர்வாக அலுவலர்கள் கிடையாது, கிராமத்திலே மணியக்காரர்கள் என்று பரம்பரையாக வருகிற பணிதான் அன்றைக்கு இருந்தது. அவருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் வாசல் வரை போய்விட்டோம். வாசலிலே போய் அந்த மணியக்காரத்திலே, அதாவது கிராம முன்சிப்பிடத்திலே, நாங்கள் பசியோடு இருக்கிறோம், மழை பெய்து எங்கள் வீட்டிலே எல்லாம் ஓட்டை உடசல் எல்லாம் ஒழுகி தண்ணீர் நிற்கிறது, எனவே எங்களுக்கு அரசாங்கத்திலே சொல்லி ஏதாவது ஒரு உதவி செய்ய சொல்லுங்கள் என்று கேட்டோம். கேட்க போன எங்களை அந்த கிராம முன்சி அல்லது அந்த கிராம மணியக்காரர் சாட்டை எடுத்து எல்லோரையும் ஓங்கி அடித்து, அவர் கை ஓயும் வரை அடித்து, அவரோடு இருந்த அவருடைய பணியாளர்களையும் அழைத்து ஆளுக்கு ஒரு சாட்டையை கொடுத்து எங்களை அடிக்க வைத்து விட்டார். நாங்கள் பசியோடு இங்கே வந்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் கேட்டது பசிக்கு சாப்பாடு, ஆனால் எங்கள் ஊர் மணியக்காரர் எங்களுக்கு கொடுத்ததோ சாட்டையடி, பசியோடு இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண் சிவந்து வேதனையோடு காரிலே ஏறி உட்கார்ந்து நேராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் அவருடைய உதவியாளர் பரமசிவம் என்கின்ற IAS அதிகாரியை அழைத்து நடந்த விவரத்தை சொல்லி, இந்த கிராமத்தினுடைய மணியக்காரரை மாற்ற வேண்டும் என்று கேட்டபோது, அது பாரம்பரிய உரிமை, தொடர்ந்து அப்பா
அப்பாவுக்கு பிறகு மகன். கருணாநிதி கட்சியில் எப்படி கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி என்று சொல்கிறார்கள். அதை போல கிராம மணிகாரர்கள் பதவி என்பது பரம்பரையாக வருவது, அதை மாற்ற முடியாது என்று சொல்லவுடன் என்னை பொறுத்தவரையிலே அந்த பதவி இன்றோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இதை ஒழிப்பதற்கு என்ன திட்டம்? மக்களுடைய வேதனையை போக்குகிற அதிகாரிகள் தான் நாட்டிலே இருக்க வேண்டும். பரம்பரையை சொல்லி பரம்பரையாக ஆளுவதற்கும் பரம்பரையாக அதிகாரம் செலுத்துவதற்கும் என்னுடைய ஆட்சி காலத்திலே, இந்த எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே இடமில்லை என்று சொல்லி அன்று ஒரே நாளிலே எல்லா IAS அதிகாரிகளையும் அழைத்து சரியான அளவிலே விசாரித்து ஒரே நாளில் தமிழகத்தினுடைய 12,500 கிராமங்களினுடைய பரம்பரையான ஆண்டு வந்த கிராமத்தினுடைய அதிகாரங்களை தங்கள் கையிலே வைத்திருந்த கிராம மணியகாரர்களை எல்லாம் ஒரே உத்தரவிலே நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மறுநாள் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பதிலாக தனி அதிகாரிகளை நியமித்து உடனடியாக சர்வீஸ் கமிஷன் மூலம் பரீட்சை எழுதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அதிலே பிரதிநிதித்துவம் கொடுத்து தாழ்த்தப்பட்டவர்களும் கிராமத்தின் தலைவர்களாக கிராம நிர்வாக அலுவலராக வர முடியும் என்கிற ஒரு சட்டத்தை முதன்முறையாக சமூக நீதியை புகுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு திமுக காரன் சொல்கிறானே சமூக நீதி என்று. இன்றைக்கு கிராம நிர்வாக அலுவலர் பதவியை தமிழகத்திலே கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சாதாரண ஏழை மக்கள், அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து கிராமங்களிலே ஜனநாயகத்தை மலரச் செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மணிகாரர்களுடைய ஆதிக்கத்தை வில்லேஜ் முனிசிப் என்கிற பெயராலே 200 ஏக்கர் 300 ஏக்கர் 400 ஏக்கருக்கு அதிபதியாக இருந்தவர்கள் அந்த கிராமத்தை அடக்கி ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களை சாட்டையால் அடித்தானே. திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு மணியகாரன் அன்றோடு அந்த மணியகாரர் பதவிக்கு காலி செய்துவிட்டு கிராம நிர்வாக அலுவலர் என்று சொல்லி 30% பேரை தாழ்த்தப்பட்ட மக்களை, மலை ஆதிவாசிகளை, அதே போல ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை கிராம நிர்வாக அலுவலர்களாக கொண்டு வந்து தமிழகத்தினுடைய கிராமங்களிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு அலுவலகத்தை கட்டி கொடுத்து முதன்முறையாக புரட்சி செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால்தான் அவரை எல்லோரும் புரட்சி தலைவர் என்று அழைக்கிறோம். இப்படி எம்ஜிஆர் அவருடைய புகழை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். அதே போல புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகழை பற்றி சொன்னால் பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. ஏழை பெண்களுக்கு தங்கம் என்று பெயர் மட்டும்தான் இருக்கும், கழுத்திலே ஒரு சொட்டு தங்கம் கூட இருக்காது, தாலியிலே கூட தங்கம் இருக்காது. ஆனால் தங்கம் தங்கம் என்று பெயரோடு உலாவிய பெண்களுக்கு தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. பட்டம் பெற்ற பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 50,000 கொடுத்தார். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண பெண்களுக்கு 25,000 கொடுத்தார். இப்படி ஏராளமான நன்மைகளை கிராமத்து மக்களுக்கு ஆடு வளர்ப்பதற்கு இலவசமாக கொடுத்தார், கோழிகளை இலவசமாக கொடுத்தார், கறவை பசுக்களை இலவசமாக கொடுத்தார். இப்படி புரட்சி செய்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதனால் தான் அவர் புரட்சி தலைவி என்று அழைக்கிறோம். அதே போல நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் யாராலும் செய்ய முடியாத தமிழகத்தினுடைய ஆயிரக்கணக்கான குளம் குட்டைகளை எல்லாம் பல நூறு காலம் மன்னர் காலத்துக்கு பிறகு தூர்வாராமல் இருந்த குளம் குட்டைகள் மேட்டூர் அணை வரையிலே எல்லாவற்றையும் தூர்வாரி விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண்ணை விலையில்லாமல் கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, அவனாசி அத்திக்கடவு திட்டம் தேர்தல் நேரத்திலே அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குரிமையை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தி வந்த அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை மாநில அரசின் நிதியிலே 1600 கோடி ஒதுக்கி கொடுத்து தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே 99% வேலையை நிறைவேற்றி கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று பொய்யாக மக்களிடத்திலே சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்து கிராமப்புற மக்களை ஏமாற்றியவர் ஸ்டாலின் என்று சொன்னால் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் தன்னுடைய சொந்த சிந்தனையிலே கிராமப்புறத்திலே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் மாணவிகள், கைவண்டி இழுப்பவனுடைய மகள், கைவண்டி இழுப்பவனுடைய மகன், சாதாரண ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவனுடைய மகன், சாதாரண விவசாய கூலியினுடைய கிராமப்புறத்திலே படிக்கிற மாணவ மாணவிகள், விவசாய கூலி, கட்டிட தொழிலாளி, இப்படி மீனவர்கள், இப்படி பல்வேறு கிராமப்புற மாணவ மாணவிகள் அரசு பள்ளியிலே படிப்பவர்கள் டாக்டர்களாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சிந்தித்து அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு
மருத்துவக் கல்லூரியிலே 7.5% இடத்தை ஒதுக்கி கொடுத்தவர் ஒரே சட்டத்திலே. கவர்னர் கையெழுத்து போட மறுத்தாலும் தன்னுடைய கையெழுத்தை வைத்து அதற்காக ஒரு அமெண்ட்மெண்டை பாஸ் செய்து உடனடியாக அந்த ஆண்டே 7.5% மாணவ மாணவிகளை, கிராமப்புறத்திலே ஏழை குடும்பத்திலிருந்து வந்த மாணவ மாணவிகளை மருத்துவர்களாக்கிய பெருமை யாரை சாரும்? நம்முடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை சாரும். இப்படி பல்வேறு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏன் புரட்சி தமிழர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே கடுமையாக 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்து இன்றைக்கு தமிழகம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? ஐயையோ, இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல இடத்திலே ஆட்சியை கொடுத்து விட்டோமே, இன்றைக்கு நாம் பசியோடு இருக்கிறோமே, விலைவாசி ஏறிவிட்டதே, மின்சார பில் ஏறிவிட்டதே, கரண்ட் கட்டு ஏறிவிட்டதே, அதே போல வீட்டு வரி ஏறிவிட்டதே. இப்படி தினசரி மக்களுக்கு இடிமேல் இடி தலையிலே விழுந்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்களுக்கு வீட்டு வாடகை ஏறிவிட்டது. வாழ முடியாத நிலைமை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது. எடப்பாடியார் ஆட்சியிலே நிம்மதியாக இருந்தோமே, மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் என்று தமிழக மக்கள் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விரைவில் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும், 2026 வந்தாலும், அதற்கு முன்பே வந்தாலும், எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக ஆட்சி கட்டிலே அமரப் போகிறவர் நம்முடைய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக மக்கள், நெசவாள பெருங்குடி மக்கள், கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய துயரம் நிறைந்த வேலையில், துயரம் நிறைந்த வாழ்க்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் ஏர்பிடிக்கும் விவசாயி நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முதலமைச்சராக வெகு விரைவில் வருவார். தமிழக மக்களின் குறைகள் அனைத்தையும் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து கழக முன்னோடிகள், துணை நின்ற கழக நிர்வாகிகள், அதே போல அனைத்து அருகாமையிலே காங்கேயம் ஒன்றியம், வெள்ளக்கோயில் ஒன்றியம், முத்தூர் பேரூராட்சி, அதே போல சென்னிமலை பேரூராட்சி, காங்கேயம் சென்னிமலை ஒன்றியம், இப்படி காங்கேயம் நகரம், இப்படி பலதரப்பட்ட பகுதியிலே இருந்து இங்கே வந்து பல மக்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பித்தமைக்கு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்கிற முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கி, விரைவில் எம்ஜிஆர் ஆட்சி அம்மா தலைமையில் அமைந்ததை போல அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். நன்றி, வணக்கம்.